ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 10th 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் டேட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அண்ட் ரிசல்ட் என்னைக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மே 9th வந்து ரிசல்ட் வரதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ மே 6th வந்து ரிசல்ட் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றாங்க. எதனாலன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மே 5th வந்து நம்ம டிஎன் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் 2025க்கான அப்ளிகேஷன் டேட் வந்து நம்மளுக்கு மே 5 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு 12th மார்க் தெரிஞ்சால் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் மே 6 வந்து ரிசல்ட் வந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்றதுனால ஸோ கொஞ்சம் ரிசல்ட்ஸ் வந்து பிஃபோராகவே விடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து வரலை. பட் இருந்தாலும் சில நியூஸ் சேனல்ஸ்லையும் சொல்லிட்டு இருக்காங்க சீக்கிரமாக ரிசல்ட் வரும், இன்னும் இந்த அப்ளிகேஷன் டேட் கொடுத்துருக்காங்கன்றதுனால. அண்ட் 10th அண்ட் 11th ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மே 19th ரிசல்ட் வரதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் எந்த சேஞ்சஸும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த 12th கவுன்சிலிங் இருக்க நிறைய ப்ராசஸ் அவங்களுக்கு இதுக்கப்புறம் காலேஜஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு இருக்கும். ஆனால் 10th அண்ட் 11th அப்படி கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன டேட்டில் வந்து கரெக்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு டிலேவும் இருக்காது. அதே மாதிரி முன்னாடியும் ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இல்லை. ஏன்னா இப்போ 10th கரெக்ஷன்ஸும் பப்ளிக் எக்ஸாம் கரெக்ஷன்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ அந்த கரெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அந்த மார்க்ஸை டேட்டா பேஸில் என்ட்ரி பண்ணி அதுக்கப்புறமா தான் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும். ஸோ அந்த டேட் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம காலேஜஸ் பற்றி இப்போ 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணணும், அந்த என்னென்ன காலேஜஸ்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அண்ட் கவுன்சிலிங் எப்படி வந்து ஃபுல் ப்ரொசீஜர்ன்றதையும் நம்ம இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம். ஸோ அதனால் நீங்கள் எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பார்க்கணும். நம்ம சேனல் இதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் என்ன பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தப்புனா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.